அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அன்பானவர்களே, சார சரா இந்த ரெண்டு வார்த்தை நீங்க பார்த்துருப்பீங்க. ரெண்டுக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னா, நடந்தான். மஷா, மஷான்னா நடந்தான். ரெண்டுக்கும் நடந்தான் தான் அர்த்தம். ஆனா எப்ப நடந்தான்ற வித்தியாசம் இருக்குது, சரிங்களா? சார அப்படின்னா மஷா நஹாரன், பகல்ல நடந்தான், காலையில நடந்தான் என்பதற்கு சார. இதோடைய வருங்காலம் எப்படி வரும் அப்படின்னா யசீரு, யசீரு தசீரு குல் சீரு ஃபில்லர்ல் அப்படின்னு சொல்றோம்ல, குரான்ல வருதுல. சார என்பது பகல்ல நடக்கிறதுக்கு சொல்லப்படும். அதோடைய முலாரியான ஃபேல் வருங்காலம் இப்படி வரும். சரா என்பது அதுவும் நடந்தான்ற அர்த்தம் தான். ஆனா மஷா லைலன், இரவில் நடந்தான் என்ற அர்த்தத்தை இருக்கான். இரவில் நடந்தான். சராண்டா இரவில் நடந்தான், சாரண்டா பகல்ல நடந்தான். இந்த சராவுடைய வருங்காலம் எப்படி வரும் அப்படின்னா எஸ்ரீ. எப்படிங்க? எஸ்ரீ. இதோடைய அம்ரு ஃபைல் இஸ்ரின்னு வரும். அம்ரு ஃபைல் இஸ்ரி அப்படின்னு வரும், சரிங்களா? சரி, இது பகல்ல நடந்தான், இது இரவில் நடந்தான். மஷா என்ற அர்த்தத்துல வரும். ஆனா எந்த நேரத்துல நடக்கிறது அப்படின்றத இத பகலை குறிக்கும், இது இரவை குறிக்கும். இந்த சரா என்பதுலதான் அலிஃப சேர்த்து அஸ்ரா அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்திருப்பீங்க. சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அப்படின்னு நல்லா சொல்றான், பாத்தீங்களா? தனது அடியாரை இரவில் மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் வரை இரவில் அழைத்து சென்றானே, அப்பேற்பட்ட அல்லாஹ் தூயவன் அப்படின்னு சொல்றோம்ல, அது இந்த வார்த்தை தான். அங்க லைல் என்ற வார்த்தையெல்லாம் உள்ள அந்த அர்த்தத்தை கொடுக்குது. வல்லைலி இதா எஸ்ர் அப்படின்னு சொல்றோம், பாத்தீங்களா? அது இந்த வார்த்தை தான். வல்லைலி இரவின் மீது சத்தியமாக, இதா எஸ்ர் எஸ்ரீ அப்படின்னு இருக்கும். அந்த அலிஃப போக்கிட்டு இலகுவாக்க எஸ்ரு அப்படின்னு பாட்டுருக்காங்க. அசல்ல எப்படி இருக்கும்? எஸ்ரீ பிதலாமிஹி, பிதலாமிஹி, சரிங்களா? இருளிலே அந்த இரவு கடந்து சென்றதே, அப்பேற்பட்ட இரவின் மீது சத்தியமாக. அப்ப சரா என்றால் இரவில் நடந்தான், சார என்றால் பகலில் நடந்தான். இரண்டும் நடந்தான் என்ற பொருள் எந்த நேரத்தில் என்பதை இந்த இரண்டும் குறிக்கிறது. துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.